ஸோ விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டதுதான் விடியல் பயணம் திட்டம். ஸோ யாருக்காக அப்படின்னா பெண்களுக்காக தான். ஸோ அரசு பேருந்துகளில் கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக பயணிக்கும் வகையில தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2021 மே மாதம் 8ஆம் தேதி. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போ எத்தனை கோடி முறை பெண்கள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 600 கோடி முறை இவங்க பயணிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விடியல் பயணம் திட்டத்தினால பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க சேமிக்கிறாங்க. அவங்களுடைய செலவுல இந்த 900லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க மாதந்தோறும் சேமிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த ஸ்கீம் விடியல் பயணம் ஸ்கீம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாயானது செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விடியல் பயணம் திட்டம் வந்து இப்போ மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ திண்டுக்கல், அடுத்து பார்த்தீங்கன்னா கோவை, நீலகிரி மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளுக்கும் இந்த விடியல் பயணம் திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு.